ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. அதுக்கு தேவையானது ரவா. இந்த கப்பால் 2 கப் எடுத்திருக்கேன். இதாலேயே 1.5 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை, தேவையான அளவு பால், காய்ச்சின பால், நெய் 50 ml, முந்திரி, ஏலக்காய், திராட்சை தேவையான அளவு. ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரியையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்துக்கலாம். இந்த ரவையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறமா லட்டு பண்ணால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா வறுத்தாச்சு. வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். கொஞ்சம் அகலமா இருக்க பாத்திரத்துல மாத்திக்கலாம். ஒரு ஜார்ல இந்த சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம். இதில் சர்க்கரையை பொடி பண்ணியாச்சு. வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் போட்டு சும்மா ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் ரவை தெரிகிற மாதிரி இருக்கணும் லைட்டாக. இந்த ரவையையும் சர்க்கரையையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காவை பொடி பண்ணி இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை கொஞ்சம் வெதன்னு சேர்த்துக்கலாம். இதில் பால் கொஞ்சம் வெதன்னு காய்ச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இதை நல்லா இப்படி அழுத்தி பிடிக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணும். பாருங்க, இதை இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது ஆறுனா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டி பிடிச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற ரவா லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு காட்டி அசத்துங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.